ஜெர்மனியில் கடந்த சில நாட்களாக கணினிகள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு கணினி மீது தாக்குதல் மேற்கொள்வோர் தொடர்பில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெர்மனியின் போலீசார் சைபர் அட்டாக் என்று சொல்லப்படும் கணினி இணையதள தாக்குதல்காரர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை முடக்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த நடவடிக்கைகளின்படி 4 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் 10 பேருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கணினிகளில் வைரஸ்களை உட்புகுத்துவதன் மூலம் கணினிகளை செயலிழக்கச் செய்வதாகவும், குறிப்பாக ஐசிடிஐடி சிஸ்டம் பிசி மற்றும் பம்பிள் பி என்று சொல்லப்படுகின்ற கணினிக்கு தீங்கு விளைவிக்கின்ற வைரஸ்களை இவர்கள் உட்செலுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டதாக தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டவர்கள் சில நிறுவனங்களிடமிருந்து பணத்தை மிரட்டல் விடுத்து பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் போலீசார் சுற்றி வளைப்பொன்றை மேற்கொண்டதாகவும், இந்த சுற்றி வளைப்பின் பின் சில நபர்களிடமிருந்து மொத்தமாக 69 மில்லியன் யூரோக்களை பெற்றுக்கொண்டதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் கிரிப்டோ இயரிங் என்று சொல்லப்படும் பணத்தில் 70 மில்லியன் யூரோக்கள் முடக்கிவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.